Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஹலோ துரை மேடம், ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேடம். விஜய் சார் உள்ள தானே இருக்காரு? ஆமா மேடம். நீங்க சொன்னவங்க இன்னும் வரல மேடம். நான் இன்னும் காஃபி குடிக்க கூட போகவே இல்லை மேடம். போயிட்டு வந்துட்டுங்களா? ஐயோ, என்னப்பா நீ? உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்கேன். நீ காஃபி குடிக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறியே. குடிய காப்பாத்துற வேலையை உனக்கு கொடுத்தா குடிக்கிறது தான் உனக்கு கவலையா? இல்லைங்க மேடம், நீங்க சொன்ன மேடம் இன்னும் வரலையா, அதான் கேட்டேன் மேடம். ஐயோ, இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்டுட்டு என் மூச்சை தொலைச்சிட்டு இப்பதான் அவ கிளம்புறா. நீ போனை போட்டு அடுத்து என் பிராணத்தை வாங்குற. சாரி மேடம், நீங்க சொன்னீங்கன்னா ஆபீஸ லாக் பண்ணிட்டு நான் கிளம்புறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஊட்டி சாவிலாம் கூட ரெடி. எல்லாமே சரிதான். நீ தனியா மாப்பிளைய மட்டும் உள்ள போட்டு பூட்டிட்டு போய் தொலைஞ்சிடாத. அவர் வீட்டம்மா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பூட்டணும், புரிஞ்சுதா? புரியுதுங்க மேடம். அப்பாடா, இது போதும்பா. இது பார், எதுவா இருந்தாலும் உடனே கால் பண்ண துரை. சரிங்க மேடம். அப்பாடா. நீதானா? சி 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 சி, து 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 து. நான் கூட வேற யாரோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். வேற யாரோனா? அந்த ராஜசூரியும் ரஞ்சிதாவும் வந்து நிக்கிறாங்கன்னு நினைச்சு அப்பப்பா பயந்தே போயிட்டேன். சத்தம் போட்டுட்டு வரக்கூடாதா? என்ன வீக் பாட்டி, பயங்கரமா பிளான் போடுறீங்க போல. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சஸ்பென்ஸ் சொன்னா இல்லையா? இதுதான் அந்த சஸ்பென்ஸ் பிளான். டாடாவும் மல்லிமாவும் மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க, அதானே? அதேதான் வெண்பா குட்டி. நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்க கூடாதுன்னு தீர்க்கமா நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்குதான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கேன். மல்லிமாவை அங்க தனியா அனுப்பியிருக்கீங்க, அதுவும் போன் கூட இங்கதான் இருக்கு. தனியா போறதுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? அவகிட்ட வம்பு வளர்க்கறவங்களுக்கு தான் பிரச்சனையே. அவ கிராமத்துக்காரி, அவெல்லாம் சமாளிச்சுக்குவா வெண்பா. அதுவும் இல்லாம அவ வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகவே மாட்டா. ஏன்னு சொல்லு. மாப்பிளைக்கு அவசரமா அந்த ஃபைல் வேணும்னு சொல்லிருக்கேன். உயிரை பணைய வச்சாவது ஃபைலை எவ்வளவு சீக்கிரமா உங்க டாடா கிட்ட சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவா. நீங்க வேற லெவல் பிக் பாட்டி. என்னாச்சுமா, தூக்கம் வந்துருச்சா? லைட்டா. ஆமா, மல்லிமா போனு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. போ போடா, போய் படுத்துக்கோ. இப்போதைக்கு உனக்கு வேலை இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். சோபா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க குணசேகரன். வணக்கம் சார். நீங்க சொன்ன மெயில்லாம் போட்டேன் சார். தேங்க்யூ குணசேகரன். ஓகே சார், நான் கிளம்புறேன் சார். ஓகே, பார்க்கலாம். சார், ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க குணசேகரன். கனடா விசா கேன்சல் ஆன விஷயத்துல ரொம்ப அப்செட்டா இருந்தீங்கல்ல, அதனால உங்க ஃபேமிலிலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததா கேள்விப்பட்டேன். சாரி சார், உங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. சில நேரங்கள்ல நம்ம ஃபேமிலி தான், நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க தான் நம்மளை காப்பாத்தி கொண்டு போறாங்கங்கிறது 100% உண்மை சார். ஆனா நாம அதை பத்திலாம் யோசிக்கிறதே இல்லை. அவங்களோட வேண்டுதல்னாலதான் நாமெல்லாம் உயிரோடவே இருக்கோம் சார். குணசேகரன், எங்க ஃபேமிலி விஷயம்லாம் முழுசா உங்களுக்கு தெரியாது, விடுங்க. கரெக்ட் தான் சார். ஆனா விசா கேன்சல் ஆனது ரொம்ப நல்ல விஷயம் சார். நீங்க நேரா போய் சாமியை கும்பிடுங்க சார். நல்ல விஷயமா? அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிற விஷயம் குணசேகரன். ஆக்சுவலா இந்நேரம் நான் கனடா போய் சேர்ந்திருக்கணும். போயிருந்தா உங்க லைஃபே போயிருக்குமே சார். என்ன சொல்றீங்க குணசேகரன்? ஆமா சார், விசா ஓகே ஆயிருந்தா நீங்க AK 960 ஃபிளைட்ல தானே போற மாதிரி இருந்திருக்கும். ஆமா, அதானே நம்ம பிளான் பண்ணிருந்தோம். டிக்கெட் புக் பண்றதுக்கு சொல்லி வச்சிருந்தோமே. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு சார். குணசேகரன், நீங்க என்ன சொல்றீங்க? சார், அந்த ஃபிளைட்ல போன ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை சார். இன்னைக்கு ஈவினிங் வந்த நியூஸ்ல ஹெட்லைன்ஸே அதான் சார்.
உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப உண்டு சார். நீங்க கோயிலுக்கு போனீங்க இல்லையா, அந்த சாமி தான் உங்களை காப்பாத்திருக்கு. உங்க மனைவியோட தாலி பாக்கியம்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப கெட்டியா இருக்குன்னு தான் சொல்லணும். எனிவே நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் சார். நீங்க எப்ப சார் கிளம்புறீங்க? அது ஒரு சின்ன ஒர்க் இருக்கு குணசேகரன். வீட்ல இருந்து ஒரு ஃபைலை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஓகே சார், நான் கிளம்புறேன் சார். ம். இல்லங்க, பின்னாடி அவங்க உட்கார கொஞ்சம் வசதியா இருக்கும், அதான். நீங்க உட்கார கூடாதுன்னு சொன்னேன். காதுல விழுந்துச்சா இல்லையா? தேவையில்லாம எனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காத. உங்க மேல தப்பு இல்ல சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இத மல்லி செய்யலன்னு என் உள் மனசு சொல்லியும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு எதுவும் பேசாம இருந்துட்டேன். நேத்தே கோவில் விஷயத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நேத்தே வந்திருந்தா இப்படி ஒரு கேவலம் எல்லாம் நடந்திருக்குமா? ச்சே, அவசரப்பட்டு மல்லியை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டேன். நான் நினைச்சிருந்தா அக்காவை கூட அவ்வளோ பேச விடாம தடுத்திருக்கலாம். ஒரு காரியம் நம்ம லைஃப்ல நடக்கலன்னா அத கடவுள் தடுக்கிறாருன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்காம நாம நம்ம கூட இருக்கிறவங்கள காயப்படுத்துறோம். இது எவ்வளவு பெரிய தப்பு. மல்லி எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பா. நேர போய் மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ணே, வாங்க மேடம். விஜய் சார் இந்த ஃபைலை கொண்டு வர சொன்னாங்க. ஆமாம்மா, நீங்க வரதா சொல்லியிருந்தாங்க மேடம். ஆ, யார் சொன்னாங்க? ஆ, என்னோட பெரியம்மா உங்களுக்கு தெரியுமா என்ன? இல்ல இல்லைங்க, சார் தான் சொன்னாங்க. சார் தான் சொன்னாங்க. ஆ, இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ, நீங்க கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு தானே இவ்வளோ ஏற்பாடும். என்ன சொன்னீங்க? இல்ல, சாரே உங்களை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அத நான் போய் கொடுத்தா நல்லா இருக்குமா? உங்க கையால நீங்களே கொடுத்துருங்க மேடம். சீக்கிரம் போங்க மேடம். சார் ரொம்ப அவசரமா கேட்டுட்டு இருந்தார் மேடம். வாங்க. போங்கம்மா. அப்பாடா, நம்ம வேலை முடிஞ்சது. வேற ஏதாவது பாட்டை கேட்போம். குணசேகரன் கிட்ட இதை கேட்க மறந்துட்டேன். இந்த ஃபைல் பத்தின அப்டேட்டை கிளையண்ட்டுக்கு கன்வே பண்ணாரன்னு தெரியலையே. கால் பண்ணி கேட்டுருவோம். போன் எங்க? இங்கதானே இருந்தது. அவசர நேரத்துல கையில சிக்காது. எங்க வச்சேன்? லைன் டெட்டா வேற இருக்கு. குணசேகரன் வந்துட்டாரு போல. குணசேகரன் வாங்க. எங்க? இந்தாங்க. இந்த ஃபைல் தானே? நீ எப்படி வந்த? ஆட்டோல. அத கேட்கல மல்லி. நீ எப்படிங்க? உனக்கு யார் இங்க வர சொன்னது? விளையாடுறீங்களா? நீங்க ஃபோன் பண்ணி ஃபைலை கொண்டு வர சொன்னதா தான் சொன்னாங்க. நான் எப்போ சொன்னேன்? வீட்ல உள்ளவங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் போயிட்டு வரேன்னு என்கிட்ட நல்லவன் மாதிரி சொல்லிட்டு ஃபோன் போட்டு நான் எடுத்துட்டு வர சொன்னதா சொல்லியிருக்கான் அந்த ஆளு. இருக்கட்டும், அந்த ஆளு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இந்த ஃபைல் தானே? இதான். மல்லி, சாரி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ
என்ன நம்புறியான்னு தெரியல. ஆ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. இந்த செக்யூரிட்டி தான். அப்போ இந்த ஃபைல் இப்போ தேவையில்லையா? இல்ல மல்லி, இது தேவைதான். ஆனா அப்புறம் என்ன ஆனா அவனானு? வந்தது ஒன்றும் வேஸ்ட் ஆகலல்ல. நான் கிளம்புறேன். மல்லி மல்லி மல்லி, ஐம் சாரி. எத்தனை தடவை கேட்பீங்க? அது எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இது வேற சாரியா? இல்ல, இப்ப நடந்ததுக்கு இல்ல. ஆனா உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டல, அதுக்காக தான். நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன்னு என் மனசுக்கு தெரியுது. ஆனா அந்த நேரம் அவமானப்பட்டு நிக்கும் போது அது என்னையும் மீறி கோவம் வந்துருது. உன்கிட்ட நான் ரொம்ப ஆக்ரோஷமா வேற பிஹேவ் பண்ணிட்டேன். இப்போ யோசிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா பார்த்தா நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்ன திடீர்னு? இல்ல மல்லி, இப்பதான் எங்க மேனேஜர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதை யோசிச்சு பார்த்தா ஒன்னொன்னா இப்பதான் புரியுது. என்னை பத்தி எதுவுமே தெரியாத மேனேஜர் சொல்லிதான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியணுமா? மல்லி, உன்னை பத்தின்னு இல்ல. ஆக்சுவலா கனடா ப்ராஜெக்ட்ல நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது இல்லாம போச்சுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நான் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். அதுக்காக நான் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. ஏன் நான் அப்படி நடந்துகிட்டேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் போக இருந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் கூட பொழைக்கல. இத கேக்குற உனக்கு இவ்வளவு ஷாக்கிங் நியூஸா இருக்குன்னா, போயிருக்க வேண்டியனா போய் சேர்ந்திருக்க வேண்டியதா இருக்குமே நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. குணசேகரன் இந்த விஷயத்த சொல்றப்ப அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா கடவுள் பல விதங்கள்ல என்ன அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு தடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அங்க போக வேண்டாம்னு தடுத்திருக்காருன்னு சொல்றதை விட நான் செத்துடக்கூடாது, கொஞ்ச நாள் பொழைச்சு போட்டோன்னு அவகாசம் கொடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன். இப்படி அன்கண்ட்ரோல்டா நான் நடந்திருக்க கூடாது மல்லி. ஐம் ரியலி சாரி. நீங்க அன்கண்ட்ரோல்டாலாம் இல்ல, உங்க அக்காவோட கண்ட்ரோல்ல இருந்தீங்க, இருக்கிறீங்க. இதான் நான் உங்களை பத்தி நினைக்கிறேன். தப்புன்னு சொல்லல, சொல்றேன் அவ்வளவுதான். ஏதோ இந்த மல்லி மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் வரேங்க, நேரம் ஆச்சு. மல்லி, நான் எவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வரேன். ஏதோ மீட்டிங்னு சொன்னீங்க. அது மீட்டிங்ல கேன்சல் ஆயிடுச்சு. ஆமா மல்லி, கேன்சல் ஆனதும் நல்லதுதான். நீ வெயிட் பண்ணு. எப்படி நீ சாப்பிட்டுருக்க மாட்டல்ல? நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். நம்ம போறப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். ஏய், இப்ப ஏன் சிரிக்கிற? இல்ல, போலீஸ் இழுத்துட்டு போகும்போது கண்டுக்கவே இல்ல. ஸ்டேஷனுக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லல, மனசுல இருந்துச்சு. அத சுமந்துட்டே இருக்க முடியல, ரொம்ப பாரமா இருந்துச்சு, சொல்லிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல மல்லி. சரி விடுங்க, இனி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நான் வரேங்க. இரு. ஏய் மல்லி, ஏன் இவ்வளவு அவசரம்? இரு, நான் ட்ரை பண்றேன், நீ வா. இல்ல நானே பாத்துக்கிறேன். மல்லி, நான் தான் சொல்றேன்ல, நீ இந்த பக்கம் வா. இத ஓபன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன், நீ வா. அதே கதவு லாக் ஆயிடுச்சு மல்லி. வீரா அப்பா வந்தீங்க? ஆமா, லாக் ஆயிருக்கு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, ஏய் செக்யூரிட்டி. உங்களை உள்ள வச்சுட்டு எப்படி லாக் பண்ணிட்டு போவாங்க?
அதானே? ஏன் இப்படி பண்ணாரு அவரு? அவர் இன்னைக்கு என்கிட்டயே திருப்பி கேப்பீங்களா? இங்க பாருங்க, திறக்க சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. போன் பண்ணீங்கன்னு சப்பாத்தி கூட போடாம பெரியமாவை போட சொல்லி வந்துட்டேன். பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு. மொட்டை மாடியில போட்ட துணி வேற அப்படியே கிடக்கு. ஐயோ, ராத்திரியில பனி வர ஜாஸ்தியா விழுது. வெண்பா ஹோம்வொர்க் எழுதிட்டாலான்னு தெரியல. ஐயோ, கதவை திறக்க சொல்லுங்க. மல்லி, நீ என்ன மல்லி ஏதோ நான் போட்டு சொன்ன மாதிரி திறக்க சொல்லுங்கங்கற? கொஞ்சம் இரு, என்னன்னு பாப்போம். நானே முதல்ல போன் பண்ணி பாக்குறேன். சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போன் எங்க வச்சேன்? இங்க தானே வச்சேன். எங்க தான் போச்சோ? என்ன கேட்டீங்களா இல்லையா? மல்லி, அது வந்து போனை காணும். அதத்தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், அது இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். எங்க வச்சேன்? என்ன மல்லி, ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஃபைல் ரொம்ப அவசரமா வேணும்னு என்ன வர வச்சு தனியா என்கிட்ட சாரி கேட்டு சமாதானப்படுத்தணும், அதானே? நீங்க என்ன இப்படி தனியா கூப்பிட்டு சாரி கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த பாரு மல்லி, நான் அப்பெல்லாம் நினைக்கல. வீட்டுக்கு வந்திருந்தாலும் நான் சாரி கேட்டிருப்பேன். என் நேரம் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா சதி வேலை பண்ற மாதிரி இருக்கு. மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, போன் காணாம போயிடுச்சு, லேண்ட்லைன் டெட் ஆயிடுச்சு, கதவு லாக் ஆயிடுச்சு. எல்லாமே தற்செயலா ஒரே நேரத்துல நடக்குது, அப்படிதானே? எஸ், ஆமா மல்லி. நீ என்ன நம்பலன்னு நினைக்கிறேன். இரு, போன் கிடைச்ச உடனே நான் செக்யூரிட்டி கிட்ட பேசுறேன். அப்ப தெரியும் உனக்கு என்ன பத்தி. இந்த போன் எங்க போச்சு? என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? கால்ல எல்லாம் விழுந்தா நல்லாவா இருக்கு? கால்ல விழுந்தனா? நான் இந்த புக் எடுக்கிறதுக்காக குனிஞ்ச மல்லி. சம்மந்தம் இல்லாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. முதல்ல போன் தேடுற வழியை பாருங்க. நான் இப்ப வீட்டுக்கு போகணும். எனக்கு மட்டும் என்ன இங்கே இருக்கணும்னு ஆசையா என்ன? போனை தான் எங்க வச்சேன்னு தெரியல. நீ கொஞ்சம் வெளியில போறியா? நான் என் போனை தேடணும். பூட்டி வச்சுட்டு வெளியே போனா எப்படி? மொத்தமா வெளியில இல்ல மல்லி, நீ இந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியில போய் உட்காருன்னு சொல்ல வர, அவ்வளவுதான். நான் கொஞ்சம் நிதானமா இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் டக்குன்னு தேடிடுவேன். சரி, நீ வெளியில எல்லாம் போவனா? வேணும்னா இங்கே உட்காரு. எங்க வச்சிருப்பேன்? அங்க வைக்கல, இங்கதான் வச்சேன். இங்க இருந்து அங்க போச்சு. இல்ல, சச்சா இருக்காது. ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேடின இடத்துலயே தேடினா திருப்பி கிடைச்சிருமா? ஐயோ அப்பா. மல்லி 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 மல்லி, நான் எடுத்து விடுறேன். மீண்டும் மீண்டும் சாரல் போலவே என் மீது மீண்டும் தூரும் இந்த காதலே, தோன்றும் நேரம் புது உலகமாகவே நம்மை எங்கென்றாலும் கூட்டி செல்லும் காதலே, புவியினிலே உயிர் தொடர செய்து நீங்காமல் இமை பொழுதும் நம்மை இயக்கும் இந்த காதலே, தனித்தனியாய் நம்மை பிரித்து வைத்து பாராமல் ஓருயிராய் நம்மை இணைக்கும் இந்த காதலே, அகிலமெல்லாம் சுழற்ற வைக்கும் காதலே, யாதையுமே ஈர்த்து வெல்லும் காதல்,
படர்ந்திடும் வேர் கூட மண் மீது காதலே. வெண்பா, டாடாவும் மல்லியம்மாவும் நைட் வரமாட்டாங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு போய் படுத்துருவோம். நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க பாட்டி. என்கிட்ட கூட சஸ்பென்ஸா வச்சு அழகா டாடா கூட மலிமா அனுப்பி வச்சிட்டீங்களே பிக் பாட்டி. வேற லெவல் அப்படியே நீங்க. ஃப்ளோலியே நீ என் கூட வந்தேன்னு வையி, இன்னும் என்னெல்லாமோ பண்ணலாம். அவ்வளவு விஷயம் வச்சிருக்கேன் பாட்டி. எப்படியோ பாட்டி, மல்லிமாவும் டாடாவும் முன்னாடி மாதிரி ஒண்ணு சேர்ந்தா போதும். ஆத்தி, என்னாச்சு? அங்க பாரு, அங்க பாரு. யமகண்டம் ஸ்டார்ட் ஆகி நம்மள கிராஸ் பண்ணுது. அது கடந்து போற வரைக்கும் நம்ம வேற எதையாவது பேசுவோம். யமகண்டம்னா என்ன பாட்டி? ஐயோ, யமகண்டம் தான் உட்கார்ந்துருக்குங்களே. வா 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 வா. பாட்டி, மல்லிமா சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா செய்றாங்க. அதுவா புள்ள, அவ பேரு மல்லி இல்ல. மல்லி எப்பவுமே சாஃப்டா தானே இருக்கும். அதனால அவ சப்பாத்தி சுட்டாலும் சாஃப்டா தான் இருக்கும். ராஜி, வாயே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.